Hello students, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம femoral triangle anatomy தான் பார்க்க போறோம். Let's go to the video. இந்த femoral triangle டாபிக்கான நோட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. femoral triangleனா உங்க upper one third of thighல ஃப்ரண்ட்ல ஒரு triangular depression இருக்கும். அதை தான் வந்து நம்ம femoral triangleனு சொல்றோம். இதுக்கு எதனால femoral triangle நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த triangular depression பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமர் போன் கிட்ட இருக்கு. அதனால இதுக்கு வந்து நம்ம femoral triangleனு சொல்றோம். ஓகே, இந்த femoral triangle எதனால படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா cubital fossa பார்த்தோம், popliteal fossa பார்த்தோம். அதே போல தான் இந்த femoral triangle ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்டாமனில் உள்ள ஆர்ட்ரிஸ், நர்வ்ஸ், வெயின்ஸ்லாம் இந்த femoral triangle வழியாக தான் ட்ராவல் பண்ணி தைக்கு வருது. இந்த femoral triangleல பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால் இந்த femoral triangle பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. இப்போ இந்த femoral triangleஸோட பவுண்ட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறங்க. லேட்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து மீடியல் பார்டர் ஆஃப் சர்டோரியஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சர்டோரியஸ் மசில். நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்து காட்டுறேன். இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சர்டோரியஸ் மசில். இந்த சர்டோரியஸ் மசிலோட மீடியல் பார்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்து லேட்ரலியாக வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மீடியலாக என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடக்டார் லாங்கஸ். இந்த அடக்டார் லாங்கஸ் மசில் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மீடியலாக ஃபார்ம் பண்ணுது. இந்த அடக்டார் லாங்கஸ் மசிலோட மீடியல் பார்டர் வந்து மீடியலாக ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம வந்து லேட்ரலாக பார்த்தாச்சு, மீடியலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அபெக்ஸ் பற்றி பார்க்கலாம். அபெக்ஸ்னால் ஒரு ட்ரையாங்கிள்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேஸு அபெக்ஸ்னு இருக்கும். இப்போ அபெக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லேட்ரல் பார்டரும் இந்த மீடியல் பார்டரும் ஜாயின் ஆகுதுல்ல, இதுதான் அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து அபெக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் பற்றி பார்க்கலாம். பேஸ் எது ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்குவைனல் லெகமெண்டால் வந்து பேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நான் உங்களுக்கு கலர் கொடுத்து காட்டுறேன். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இங்குவைனல் லெகமெண்ட். இந்த இங்குவைனல் லெகமெண்ட் தான் வந்து இந்த femoral triangleோட பேஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ தெரியுதா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்திருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த femoral triangleோட ரூஃப் பற்றி பார்க்கலாம். ரூஃப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, நெக்ஸ்ட்டு சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியா, அடுத்து டீப் ஃபேசியா. இது மூணும் சேர்ந்து தான் வந்து இந்த femoral triangleோட ரூஃபை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இங்குவைனல் லிம்ப் நோட்ஸ் இருக்கும், femoral branch ஆஃப் ஜெனிட்டோஃபெமரல் நர்வ் இருக்கும், இலியோ இங்குனல் நர்வ் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ஃபெமோரல் ஆர்ட்ரி அண்டு ஃபெமோரல் வெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் பார்ட் ஆஃப் கிரேட் சிஃபானஸ் வெயின் இருக்கும். இது எல்லாமே இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியாவில் கண்டெயின் ஆகிருக்கும். ஓகேவா, அதாவது ஸ்கின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியா, அதுக்கப்புறம் டீப் ஃபேசியான்னு இருக்கும். நம்ம எந்த பார்ட்டை வேணாலும் எடுத்துக்கிறோங்க. உங்கள் ஹேண்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கின்னு தான் நமக்கு தெரியும். அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியாக இருக்கும். அந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியாவை ரிமூவ் பண்ணால் டீப் ஃபேசியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியாக இருக்குல்ல, அந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேசியாவில் தான் இப்போ நான் சொன்ன இந்த நர்வ்ஸ், ஆர்ட்ரிஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் பற்றி பார்க்கலாம். ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து மீடியலாக லேட்ரலான்னு ரெண்டு பகுதியாக பிரிப்போம். மீடியலாக என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அடக்டார் லாங்கஸ் மசிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெக்டினியஸ் மசிலும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரை வந்து மீடியலாக ஃபார்ம் பண்ணுது. லேட்ரலாக என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோயஸ் மேஜரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலியாக்கஸ். இந்த ரெண்டு மசிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரை வந்து லேட்ரலாக ஃபார்ம் பண்ணுது. அவ்வளோதான். இப்போ நம்ம femoral triangleோட பவுண்ட்ரிஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக அதோட கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, கண்டென்ட்ஸ்னால் அந்த femoral triangle உள்ளக்க என்னென்ன இருக்குன்னு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம femoral triangle படிக்கிறோம். இப்போ நம்ம femoral triangleல உள்ள கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். femoral artery, அதுக்கப்புறம் அதோட பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். அடுத்ததாக femoral vein, அதுக்கப்புறம் அதோட tributaries வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு femoral sheathன்னு இருக்கும். femoral sheathனா இந்த femoral வெசல்ஸை வந்து அப்பர் 4 சென்டிமீட்டருக்கு வந்து கவர் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து femoral sheath. இதை நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்ததாக வந்து நர்வ்ஸ் பற்றி பார்க்கலாம். நர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து femoral nerve இருக்கும். இந்த femoral nerve பார்த்தீங்கன்னா வந்து femoral arteryக்கு லேட்டரலாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு femoral branch ஆஃப் ஜெனிட்டோஃபெமரல் nerve. இது பார்த்தீங்கன்னா வந்து femoral artery கூடவே தான் இருக்கும்.
இது ஃபெமோரல் ட்ரையாங்கிளில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்னுக்கு வந்து சப்ளை பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து லேட்ரல் குட்டினியஸ் நர்வ் ஆஃப் தை. இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்ரல் குட்டினியஸ் நர்வ் ஆஃப் தை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் நர்வோட ஒரு கண்டென்ட் தான். நெக்ஸ்ட்டு டீப் இங்குயினல் லிம் நோட்ஸ். இந்த க்ரீன் கலரில் தெரியுதுல்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டீப் இங்குயினல் லிம் நோட்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் ட்ரையாங்கிள் உள்ளக்க தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கிள் உள்ளக்குள்ள கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஆர்ட்ரி, வெயின், நர்வ்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபெமோரல் சீத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோம். அந்த ஃபெமோரல் சீத்தை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபெமோரல் சீத்துங்கிறது ஒன்றும் இல்லை, அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபனல் ஷேப்டு ஒரு ஃபேஸியா தான். அது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபெமோரல் வெசல்ஸ் இருக்குல்ல, அதில் அப்பர் 4 சென்டிமீட்டருக்கு வந்து கவர் பண்ணியிருக்கும். அந்த ஃபெமோரல் சீத்துக்கு லேட்ரலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெமோரல் ஆர்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபெமோரல் பிரான்ச் ஆஃப் ஜெனிட்டோ ஃபெமோரல் நர்வ் இருக்கும். அதே இந்த ஃபெமோரல் சீத்தில் இன்டர்மீடியட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் வெயின் இருக்கும். அதே ஃபெமோரல் சீத்தில் மீடியலாக பார்த்தீங்கன்னா வந்து லிம் நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மீடியலாக சொன்னல, அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மாலஸ்ட்டு கேனல் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃபெமோரல் கேனல்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஃபெமோரல் கேனலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபெமோரல் கேனலுங்கிறது அந்த ஃபெமோரல் சீத்தில் மீடியல் சைடில் இருக்கும். ஓகேவா? அது பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். அது வந்து அபோவாக ஒய்டாக இருக்கும், பிலோவாக பார்த்தீங்கன்னா வந்து நேரோவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் லாங்கில், அதே போல் 1 சென்டிமீட்டர் ஒய்டில் வந்து இருக்கும். இது வந்து ரொம்பவே முக்கியமானது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறங்க. இந்த இந்த ஃபெமோரல் கேனலோட அப்பர் ரெண்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபெமோரல் ரிங்குன்னு சொல்லுவோம். இந்த ஃபெமோரல் ரிங் வந்து எப்படி பவுண்ட்ரி ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறங்க. இந்த ஃபெமோரல் ரிங் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியலாக வந்து இங்குயினல் லிகமெண்ட், போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா வந்து பெக்டினியஸ் மசில், மீடியலாக பார்த்தீங்கன்னா லெக்கனார் லிகமெண்ட், லேட்டரலாக வந்து ஃபெமோரல் வெயின். இதால தான் இந்த ஃபெமோரல் ரிங் வந்து பவுண்டட் ஆகிருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபெமோரல் ட்ரையாங்கிளை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஃபெமோரல் ட்ரையாங்கிள்லாம் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபெமோரல் ஷீத் பார்த்தோம், ஃபெமோரல் கேனல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது கிளினிக்கல் அனாட்டமி. இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கிளில் என்ன மாதிரி கிளினிக்கல் ரெலவன்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே காமனான கிளினிக்கல் ரெலவன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் ஹெர்னியா தான். ஹெர்னியானா என்னென்னு தமிழில் தெரிஞ்சுக்கிறங்க. குடல் இறக்கத்தை தான் ஹெர்னியான்னு சொல்லுவோம். ஃபெமோரல் ஹெர்னியானா அந்த ஃபெமோரல் கேனலில் குடல் இறங்குறனால நம்ம ஃபெமோரல் ஹெர்னியான்னு சொல்கிறோம். இது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறங்க. ஃபெமோரல் கேனல்னு சொன்னல, அதுதான் பார்த்தீங்கன்னா அப்டோமன் வால்லையே ஒரு வீக்கான ஏரியா. இந்த வீக்கான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கண்டென்ட்ஸ், அதாவது அப்டாமினல் கண்டென்ட்ஸ்னால் என்ன, அப்டாமின் உள்ளோக்கு இருக்குல்ல அந்த குடல் எல்லாம், அதுதான் வந்து நம்ம அப்டாமினல் கண்டென்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அப்டாமினில் உள்ள அந்த குடல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபெமோரல் கேனல் வழியாக கீழே இறங்கிருச்சு. இறங்குனா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஜாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஃபெமோரல் ஹெர்னியான்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃபெமோரல் ஹெர்னியா அதிகமாக ஃபீமேல்ஸுக்கு தான் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் கேனல் வந்து ஃபீமேலுக்கு வந்து மேலே விட ஒய்டராக இருக்கும். அதனால் இந்த ஃபெமோரல் ஹெர்னியா வந்து அதிகமாக ஃபீமேல்ஸுக்கு தான் வரும். இந்த ஃபெமோரல் ஹெர்னியா வந்துட்டால் கண்டிப்பாக இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி செய்ய முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு ஃபெமோரல் ஹெர்னியா வந்துருச்சுன்னா அந்த ஃபெமோரல் ட்ரையாங்கிள் கிட்ட, அதாவது அந்த ஃபெமோரல் கேனல் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பல்ஜாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஃபெமோரல் ஹெர்னியா வந்திருக்குன்னு. சம்டைம்ஸ் பெயின் கூட இருக்கும். ஓகேவா? இந்த ஃபெமோரல் ஹெர்னியா வந்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஃபெமோரல் ட்ரையாங்கிளை பற்றி, அதே போல் ஃபெமோரல் ஷீத், ஃபெமோரல் கேனல், அதுக்கப்புறம் ஃபெமோரல் ஹெர்னியா, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய்.